ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரம்லா. நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கார அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நான் எதுவுமே குக்கிங் சோடா, உப்பு எதுவுமே சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு பைத்தம்பருப்பு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி அந்த பருப்பெல்லாம் முழுகிற அளவுக்கு ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. மினிமம் 3 ஹவர்ஸ் ஆகுது ஊறணும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஊறி பருப்பெல்லாம் மேலே வந்திருக்கும். மிளகாவும் நல்லா ஊறி இருக்கும். மிளகாயை ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் அது நல்லா மைய அரையும். இதுவே நம்ம ஊற வைக்காமல் போட்டோம்னா அந்த விதை முழுசாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மிளகாயும் பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உடனேவும் ஊற்றலாம், ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ஊற்றலாம். இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடானதும் ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த கார அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இந்த வதக்குனதை எடுத்து அந்த மாவோட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கிற மாவில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாவு மட்டும் எடுத்து நீங்கள் இது மாதிரி வதக்கி சேர்த்துக்கோங்க. எல்லா மாவுலையும் சேர்த்துட்டிங்கன்னா திருப்பி மறுநாள் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ அரைச்ச மாவுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஊற்றுறதுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அதில் நீங்கள் இந்த வதக்கி வச்சுருக்கதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பொடியாக கொரியாண்டர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் மாவை எடுத்து மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றணும். அப்போ தான் இது அந்த அடை மாதிரி உங்களுக்கு வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக ஊத்தாப்பம் சைஸ்க்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் உங்களுக்கு சூடா எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆயில் வேணாலும் போடலாம், நெய் வேணாலும் போடலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விடணும். இந்த கார அடை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.